ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 100 கிராம் பச்சை பயிரை வந்து தண்ணியில் போட்டிருக்கேன். இது ஊற வைக்க தேவையில்லைங்க, சும்மா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சிடலாம். வேக வைக்கும் போதே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உருண்டை பிடிச்சி அப்படியே கூட சாப்பிட்லாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருண்டி உள்ளே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. நான் இன்றைக்கி அப்படி எடுக்க போகிறதில்ல. இப்படி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் இந்த மாதிரி மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். சூப்பரான நம்மளுக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க, முந்திரி கொத்து. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.